பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன ஆகும். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் சொன்னால் ஆகாது, நான் சொன்னால் ஆகாது. ஆனால் நீங்கள் சொன்னாலும் நான் சொன்னாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அதை பேசினார்னா அது ஆகும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படின்னு நான் சொன்னால் நடக்காதா, நான் சொன்னால் ஆகாதா, கர்த்தர் சொன்னால் தான் ஆகுமா என்ற ஒரு கேள்வியை வைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லுகிற வார்த்தையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், கர்த்தருடைய இரக்கம் இருக்கணும். இன்றைக்கி நம்ம எவ்வளோ பிளான் பண்ணுறோம், எதையோ சொல்கிறோம், ஆனால் சிலது நடக்குது, சிலது நடக்காமல் போகுது. ஆனால் பைபிள் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும். அவர் உன்னுடைய வாழ்க்கையை அவர் சொல்லணும், உன்னுடைய வார்த்தையை அவர் சொல்லணும், நீ செய்கிற காரியத்தை வாய்க்கணும்னா அவர் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து வரும். அது மாத்திரமல்ல, அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஒருவேளை எவ்வளோ வேகமாக போய் கொண்டிருந்தாலும், எவ்வளோ உயர்வில் போயிருந்தாலும், அவர் கட்டளையிட்டார்னா அந்த உயர்வு அப்படியே நின்றுடும். அந்த வேகமாக ஓடுகிற ஓட்டம் அப்படி நின்றுடும். ஆனபடினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நம்ம கேட்போம். அதை கேட்டு நீங்கள் அவர் மனசில் நினைத்து எந்த காரியத்தை செய்யுங்க. ஏன்னா அவர் சொன்ன ஆகும், நீங்கள் சொன்ன ஆகாது. நீ எதை சொல்லுகிறையோ அதை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்காரு. இந்த நாளில் கர்த்தர் உங்கள் கூட இருந்து அவர் சொல்ல ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நீ செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். உன் வாயின் வார்த்தைகளை ஒன்றையும் தவற விடாமல் நடக்க செய்வார். கர்த்தர் நாமத்துக்கே மகிமை.